ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து 7 நாளுக்கான பிரேக்ஃபாஸ்ட் எந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம் வெயிட் லாஸில் இருக்கும்போது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இங்கே உங்களுக்கு காட்டியிருக்கிற ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காட்டியானம் அரிசியில் தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஊற வச்சிடலாம். 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் காட்டியானம் அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே சேர்த்து 1 கிளாஸ் நம்ம சேர்த்துருக்குறோம். ஸோ 1 கிளாஸுக்கு 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒன்றாவே சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். இது இருக்கட்டும், மார்னிங் அரைக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த அரிசியையும் உளுந்தம்பருப்பையும் இதில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது ஒரு 5 மணி நேரத்துக்கு புளிக்கணும். இந்த மாவு சீக்கிரமாகவே புளிச்சிரும். அதனால் 8 மணி நேரத்துக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 4 to 5 மணி நேரமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா புளிச்சிருச்சு. தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பேன் சூடாக இருக்குது. நம்ம தோசை ஊற்றிடலாம். நான் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் லைட்டாக வேணால் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி 2 தோசை தான் நான் எடுத்துக்கிட்டேன். கூடவே நான் தக்காளி சட்னி தான் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த சட்னி கூட சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி பருப்பு கிச்சடியும் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 3/4 கிளாஸ் அளவுக்கு அரிசியும் அதே கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரே கிளாஸில் மெஷர் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். இப்போ வந்து ஒரு பச்சை மிளகா தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இதை நாங்கள் வந்து 3 பேர் சாப்பிட போகிறோம். நான், என் ஹஸ்பண்ட், என் பையன். ஸோ என் பையன் காரம் அவ்வளோவா சாப்பிட மாட்டான். அப்படிங்கிறனால நான் ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். நீங்கள் மட்டும்தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது குக்கரில் 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து கொஞ்சமாக ஜீரகம், நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா அதையும் சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியையும் பருப்பையும் இதில் சேர்த்து நம்ம இன்றைக்கி வந்து மொத்தம் 1/2 கிளாஸ் அளவுக்கு அரிசியும் பருப்பும் ஊற வச்சோம் இல்லையா? 1/2க்கு நான் இன்றைக்கி 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி குக்கரை க்ளோஸ் பண்ணி 5லேருந்து 6 விசிலுக்கு குக் பண்ணிங்கன்னா நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வெந்துடும். இப்போ அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து இது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு, பெருங்காயம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகணும். அந்த அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே கிச்சனையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கிற அளவு தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி வந்து கடலை தான், பச்சை கடலை. ஒரு 2 கை அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு பவுலுக்கு வரும். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நான் இன்றைக்கி உப்பு சேர்க்கல. எனக்கு வெறுமனே பாயில் பண்ணி சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 12 விசிலுக்கு நல்லா குக் பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்துடும். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா சூப்பர் சாஃப்டாக வெந்திருக்கு.
ஸோ இந்த 1 கப் அளவுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இது கூடவே வந்து ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா 2 பாயில் பண்ண எக்கு சாப்பிடுங்க. எக் ஒயிட் மட்டும் சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு ரெசிபி வந்து ஸ்வீட் ராகி ரொட்டி தான் பார்க்க போகிறோம். 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம எந்த பவுலில் வெல்லம் எடுத்தோமோ அதே பவுலில் நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். தவா சூடாக இருக்குது. ஒரு பட்டர் பேப்பரோ இல்லை வாழை இலை கிடச்சா அதில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி நடுவில் ஓட்டை போட்டு சூடான தவாவில் போட்டுருங்க. நான் இன்றைக்கி பட்டர் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கூடவே ஒரு 2-3 சொட்டு அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கிறேன். இதை லோ ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு தான் குக் பண்ணணும். நல்லா திருப்பி போட்டு இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தான் எடுக்கணும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி வந்து 2 ராகி ரொட்டி தான் சாப்பிட்டேன். ரொம்ப சாஃப்டாக, கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிற ரெசிபி வந்து ரைஸ் சேவை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு சேவை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் எண்ணெய், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஃபில்ட்ரு பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, கடலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 தான் சேர்த்துருக்கிறேன். நாங்கள் எல்லாருமே இதை சாப்பிட போகிறோம். காரம் கம்மியாக தான் பண்ணியிருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நிறைய வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்துருக்கிறேன். இது ஃப்ரெஷ் பட்டாணி அப்படிங்கிறனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் வந்து நல்லா குக் ஆகணும். அந்த அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த ரைஸ் சேவை இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் சேவை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி வந்து ராகி மாவில் நம்ம கார அடை எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதையே யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை 2மே எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூடவே 2 கரண்டி, இந்த கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிற ராகி மாவு வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு, அதாவது முளைக்கட்டின ராகி மாவு தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக எடுத்துக்கோங்க. இப்போ பட்டர் பேப்பரில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக எடுக்க வரும். அதனால் கையை வந்து லைட்டாக ஈரம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. நடுவில் ஒரு ஓட்டை போட்டுருங்க. அப்போ தான் அது வேகும். இப்போது தவா சூடாக இருக்குது. சூடான தவாவில் இதை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு தான் நீங்கள் பொறுமையாக குக் பண்ணணும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். எண்ணெயோ நெய்யோ லைட்டாக சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கிறேன். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், 1 ஸ்பூன் பொரிக்கடலை, சின்ன சைஸ் இஞ்சி, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிங்கன்னா சட்னி ரெடி ஆயிரும். ராகி ரொட்டியும் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். அந்த ஆனியன் எல்லாம் நல்லா ரோஸ்ட்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வேகணும். இது கொஞ்சம் டைம் ஆகும்.
நிதானமாக குக் பண்ணி எடுங்க. இது கூட ஸ்பைசியான தேங்காய் சட்னி காம்பினேஷன் 2த்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 7 நாளுக்கு 7 விதமான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா ஆதர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.